ஹலோ மை டியர் டிஜ் வாரியர்ஸ், நம்ம சேனல்ல மாஃபியா 2 கேம் கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவா போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மற்ற பார்ட்ஸ் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. அப்பதான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்ல ஸ்பெசிபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. லாஸ்ட் பார்ட்ல வீட்டோ, ஜோயி அண்ட் என்ட்ரி 3 பேரும் சேர்ந்து ஃபால்கோன் பின்னாடி பண்ண டீல் அவனுக்கு தெரிஞ்சனால அவன் $60,000 அவனோட கட்டா கேட்கறான். ஸோ என்ன உடனே பார்க்ல வந்து மீட் பண்ணுன்னு என்ட்ரி சொல்லுவான். வீட்டோவும் ஜோயும் என்ட்ரியை மீட் பண்றதுக்காக அந்த பார்க்குக்கு போகும்போது என்ட்ரியை துடிக்க வாங்கோடைய ஆளுங்க நடு ரோட்ல வெட்டி காலி பண்ணுவாங்க. இதனால வெறியான வீட்டோவும் ஜோயும் வாங்கோடைய கோட்டைக்கே போய் அங்க இருக்க வாங்கோடைய அல்லக்கைங்களை சிதற விட்டு வாங் கிட்ட போகும்போது அவன் என்ட்ரி ஒரு அண்டர் கவர் காப், அதனாலதான் அவனை கொன்னன்னு சொல்லுவான். பட் ஜோயால அதை ஏத்துக்க முடியாதனால வாங்க அங்கேயே கொண்டுருவான். அண்ட் வீட்டோ ஜோயி கிட்ட இவனை கொண்டுட்ட இப்போ பணத்தை எப்படி கண்டுபிடிப்பான்னு கேட்பான். அதுக்கு ஜோ பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து நீ பாரு ஏதாவது பிளான் பண்றேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். சோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு அவர் சேனல் மெம்பர்ஸ். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்க ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம சேனலோட மெம்பர்ஸ் ஆகலாம். நம்ம சேனல் மெம்பர்ஷிப் $29 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த வாட்டி இன்னும் சாப்டர்னே காட்டல பாருங்களேன், ஸ்ட்ரெயிட்டாக மிஷின்குள்ளே போயிடுச்சு. எப்பயுமே சாப்டர் நேம் காட்டும். ஏதோ ஃபோன் அடிக்குதுங்க, யார் அப்படின்றத கேட்போம். எனக்கு தெரிஞ்சு ஜோயாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பணத்துக்கு என்ன வழி பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்பானா இருக்கும். Vito, you ready? Does it sound like I'm ready? You just woke me up. So get the f*** up. We don't get the money for Bruno today. We're Where the hell are we gonna get our hands on $55,000, huh? I don't know. We sure as hell ain't gonna find her laying around in bed. I got something for starters. A job from Eddie with a big payout. No shit. Yeah, I'll pick you up in a few minutes. So get dressed, grab a gun, and wait for me outside. I'll tell you more in the car. This better not be one of your brilliant ideas, Joe. Hey, I'm not in the mood. Sorry. Didn't mean to snap at you. I'm still half asleep over here. Yeah, whatever. So you in or not? Sure, why not? How long till you get here? I'm calling from the gun shop around the corner. I'll be at your place in a minute. All right, I'll wait for you out back. I'll see you soon. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பணத்தை திரட்டுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரூனோக்கு வந்து இப்போ $55,000 வந்து அவங்க ரீபே பண்ணோம்ல, அந்த ரீபே பண்ணுறதுக்கு உண்டான காசை வந்து தேடி அலைய போகிறானுங்க. அதுக்கு ஜோய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஷன் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன மிஷன் அப்படின்றது தெரில. ஸோ ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து வெயிட் பண்ணி நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ என்ன ஐடியா வச்சிருக்கான், எதில் இழுத்து விட போகிறான் அப்படின்றது தெரிலங்க. நம்ம நார்மலாக மிஷன் பண்ணாலே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு $2,000 கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். $55,000 மிஷன் வர மாதிரி என்ன இருக்க போகுது சீரியஸ்லி எனக்கு புரியல. பாருங்க ரெடியாக நின்றுருக்கான். அவனோட கார்லாம் பாருங்களேன் வேற லெவலில் இருக்கும். எல்லாமே சரியான கிளாசிக் கார்ஸ் மக்களே. என்ன ஐடியாடா சொல்லு. Hey, what's with the fancy wheels? Eddie gave it to us just for this job. Nice, huh? You drive. My head's still pounding from last night. We're going to Greenfield. Guess you hit the sauce pretty hard too, huh? Yeah, I couldn't sleep either. Nothing a bottle of scotch couldn't fix, though. ஸோ இது ஜோயோடைய கார் கிடையாது மக்களே, எடியோடைய கார். எடி வந்து ஏதோ ஒரு மிஷன் பண்ணுறதுக்காக இந்த காரை கொடுத்து விட்ருக்கான் ஜோயி கிட்ட. ஸோ கிரீன்ஃபீல்டு அப்படின்ற லொக்கேஷனில் வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறானுங்க. என்ன சம்பவம் அப்படின்றது தெரியல. பட் அந்த சம்பவத்தை கரெக்டாக பண்ணி முடிச்சானுங்கன்னா எடி வந்து பயங்கரமாக பே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்கான் போல. எனக்கு தெரிஞ்ச அப்போ ஒரு பயங்கர பெரிய சம்பவமாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே உஷாராக இருக்கும். We're just gonna drive there, pop some guy and drive away. Should be a piece of cake. Why? Eddie said it's a favor for some family from another city. Unfinished business. He gave me this envelope with all the instructions. Said it's gotta be clean and it's gotta be done today. Why the hell doesn't the other family just do it themselves? Eddie said they've been looking for this guy for a while and he just found him. They're afraid that if it ain't done right away, the guy's gonna disappear again. Here's a picture of him. What'd this guy do? Says here he ratted his family out to the feds. Guy's got it coming to him now. But wait a minute. If he cooperated with the feds, that means he was under protection, right? What if he still is? Even if he is, we're getting paid a few grand for the job. So it's more than worth the risk. If you say so. Hey, we need every penny we can get right now, right? So after we finish this job, we'll split up and look for other work. All right. Says here they want us to give him a message before we do it. Here it is. Okay, got it. Hey, and if you see Eddie later, not a word about yesterday. We was never there. Last chink we saw was delivering egg foo young. You get it? Yeah, what do you think I am? Some kind of retard? Jury's still out on that one, pal. Just making sure you don't slip up, that's all.
ஸோ எடி யாரையோ ஒரு பெரிய ஆளை போட்டு தள்ள சொல்லி மிஷன் கொடுத்துருக்காங்க. யார் அந்த பெரிய ஆள் அப்படின்றது தெரியல. பட் அவன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிட்டிலேருந்து இங்கே வந்திருக்கான் போல. அதாவது விட்னஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அண்ட் எதுக்காக விட்னஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஃபியா ஃபேமிலி கீழே வேலை செஞ்சுட்டு அந்த மாஃபியா ஃபேமிலியே வந்து அவன் போட்டு கொடுத்துருக்கான் போல போலீஸ் கிட்ட. ஸோ அதனால் அந்த மாஃபியா ஃபேமிலி வந்து இப்போ அவனை போட்டு தள்ள முடிவு பண்ணுறாங்க. அண்ட் போட்டு தள்ளும் போது அவனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் வீட்டோ கேட்குறான், டே அவன் விட்னஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கான்னு சொல்கிற, அப்போ அவனை போட்டு தள்ளணும்னா காப்ஸ் பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஜோய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் இவ்வளோ காசு தரானுங்களே, அதுக்கு நம்ம என்ன வேலைனாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ பேசிக்கலி இவங்க பண்ணுற மிஷன்ஸ்லாம் இப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காசுக்காக தாங்க. ஏன்னா ப்ரூனோவுக்கு வந்து $55,000 ரீபே பண்ணணும். அப்படி ரீபே பண்ணலாம் இவங்க கதை முடிஞ்சுது. ஸோ அதனால் என்னெல்லாம் ஜாப்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து பண்ணுறானுங்க. ஆக்சுவலாக நம்ம சரக்கு விற்றோம் தெரியுமா, சரக்கு விற்று கிடச்ச காசு வந்து என்ட்ரி கிட்ட இருக்கா இல்லை என்ட்ரியை சாவடிச்சு அந்த வாங்க எடுத்துக்கிட்டானா அப்படின்றதும் தெரியல. அது கேட்கறதுக்குள்ள தான் லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜோய் அந்த வாங்க போட்டு தள்ளிடுவான். ஓகே மக்களே, இப்போ அந்த இடத்துக்கு போய் அந்த ஆளை காலி பண்ணலாம். இந்த ஏரியாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேப்பா மக்களே. நான் நினைக்கிறது தானா? அதே தாங்க. அடப்பாங்களா, டாமி ஆஞ்சலோ போட்டதில் வந்திருக்கானுங்க மக்களே. ஆஹா தலைவரே, டாமி ஆஞ்சலோ, இது ஏதாவது தடுத்து நிப்பாட்ட முடியுமா? ஆஹா, இதுதாங்க மாஃபியா ஒன்னுடைய கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸை வந்து நம்ம இப்போ மிஷனாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். சரியான கேரக்டருங்க டாமி ஆஞ்சலோ. எஸ் மிஸ்டர் Salieri sends his regards. ஆடா பாயிலா போட்டானுங்க மக்களே. டாமியோடைய கடைசி நிமிடங்கள். இதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்க மாஃபியா 1ல், ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி. வெறித்தனமான டைலாகுங்க அது, சரியான டைலாக். மாஃபியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் மக்களே. ஒன்றுமே இல்லாத மாதிரி சோழியை முடிச்சிட்டானுங்க. அவ்வளோதான், போலீஸ் துரத்துறானுங்க. பட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகும். 3 ஸ்டார் வாண்டட் லெவல் தாங்க. பட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். எனக்கு வேறு டாமியோடைய பாடியை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இனிமேல் திரும்பி போய் என்ன பண்ண போகிறோம்? எப்படியும் போலீஸ்கிட்ட மாட்டிடுவோம். Those were feds. That asshole really was under protection. Eddie's famous for conveniently leaving out little details like that. Maybe he didn't know. Don't matter now. We gotta lose him. ஸோ டாமி ஆஞ்சலோ வந்து ப்ரொடக்ஷனில் இருந்தாங்கள, அதை சொல்கிறாங்க. Get me the Kingston, will you? I got a car waiting there. What about the money? Hey, I almost forgot. Eddie paid me in advance, so here's your share. $3,000 $55,000 வெளி சொல்கிறானா, $3,000 மட்டும் பே பண்ணியிருக்கான் பாருங்க. ரைட்டு மக்களே, இந்த வெஹிக்கிள் வந்து போலீஸால் தேடப்படுது. அதனால் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காப்ஸை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாத்ஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு வண்டியும் மாற்றிப்போம். அந்த மிஷன் மார்க்கர் காட்டுது பாருங்கள், அந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்கேயே போக முடிஞ்சால் நம்ம லூஸ் பண்ணிடலாம் காப்ஸை. பின்னாடி இன்னமும் காப்ஸ் துரத்த தான் செய்கிறாங்க. இங்கே பார்க் பண்ணுவோமா? ஓகேங்க, கட்சின் பிளே அது. நைஸ். All right. Good luck getting your half of the money. Come by my place when you're done. Okay, I'll see you later. டிரைவ் டு டெரெக் அண்ட் செக் இஃப் யூ சம். ஓகே மக்களே, அப்போ $55,000 நம்ம தான் திரட்டணும் போல். இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? $3,000 சம்திங் தான் இருக்குது. காப்ஸ் வேறு வரானுங்க. ஐயோ பார்த்துட்டான் மக்களே. ஸோ டெரெக் கிட்ட போய் ஏதாவது ஜாப் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடணும் போல். இந்த காரை எடுத்து போகணும். டே ஜோ, நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்டா, பூச்சிக்காத. பட்டுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த கார் வாண்டடில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போகிற வழியில் காப்ஸை லூஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு வீட்டோ கிட்ட ஒரு $6,000 சம்திங் தாங்க இருக்கும். இன்னும் எப்படி அவ்வளோ கேஷை திரட்டுறது? டெரெக் அப்பேற்பட்ட ஜாப் ஏதாவது கொடுப்பானா? அவ்வளோதான், வந்தாச்சு டெரெக்கோட இடத்துக்கு. மேலே தான் இருப்பான். மூட்டையை தூக்கி விட்டுற போகிறான். டேய், நீ வாழ்க்கை பூரா மூட்டை தூக்கினா தான் $55,000 சம்பாதிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னான்னு வைங்களேன், கடுப்பாயிரும். இருக்கானா முல்ல? இருக்கான்னு நினைக்கிறேன். Hey. Vito! Hey, thanks for coming by. I knew I could count on you. What for? Frank's organizing a sit-down with the other bosses, and he took almost all my guys as bodyguards. So I don't have nobody around to handle this here job for me. Derek, these guys still don't want to work. What? Why? Because of that deadbeat you fired. Hey. Shit. Well, Vito, that other thing will have to wait. Can you help us out here with this first? What's happening? Well, this deadbeat didn't come to work for a whole week, pretending he was sick. Total bullshit. So I fired his ass. Anyway, some of his buddies are upset and they're threatening to strike. All I gotta do is show up with a few guys who look like they mean business. That'll scare them and they'll forget all about it. I give you $1,000. Are you in? All right. I ain't gonna say no to that kind of money. All right. All you need to do is stand behind me and look tough, right, Steve? We'll see. ஸோ யூனியனில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்கிற மக்களே. யாரையோ வந்து டெரெக்ட் ஃபயர் பண்ணியிருக்கான், ஒரு வாரம் வேலைக்கு வரல அப்படின்ட்டு.
அதனால் யூனியனில் இருக்க ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போல். ஸோ அவங்கள பயமுத்துறதுக்காக நம்ம ஹென்ச்மேன் மாதிரி போகிறோம். அங்கே பார்த்தீங்களா எல்லாரும் கையில் டாமிகன் வச்சுட்டு ஒரு பெரிய அடி ஆளுங்க மாதிரி டைரக்ட் பின்னாடி வந்து நம்ம நிற்கணும். These guys really think who the they are. This ain't the first time I had problems with them, you know. Know how many of them there is? 3, 4, 10. How the should I know? Does it matter? அடப்பா Nah, it's just, what are we gonna do to them? All depends on how the labor negotiations go. சப்போஸ் ஏதாவது பிரச்சனை Just பண்ணீங்கன்னா let me do all the talking. I don't need you opening your mouths and proving how stunad you are. அவனுங்களுக்கு காலி பண்ண சொல்லிட போகிறான் மக்களே. நார்மலாக வேலை செய்கிற ஆளுங்க இவனுங்களாம். So, what's the problem here, fellas? We want you to give Big John his job back. It's me that decides who gets hired and fired around here. And I say he's fired. All we're asking is for you to hire him back. He's got a family. நியாயமாக Needs a தானடா job. கேட்குறான் I've டைரக்ட். made my decision. See, I told ya. Easy does it, Vinny. We want to do this peacefully. We bust our asses day in and day out for this fat. And if anything ever happens to us, he'll screw us over just Lower like your he did voice John. now, young man. I don't want to hear another word about that. ஆக்சுவலாக ஒர்க்கர்ஸ் Who கேட்குறது you calling நியாயம் a தான் மக்களே. deadbeat? A crate fell on the poor guy while he was working. For you. Broke both his damn hands. அடப்பா Well, that's his problem, not mine. டைரக்ட். And I suggest you get back to work before somebody else's hands get You broken. goddamn bastard! ஆஹா பிரச்சனை ஆரம்பிக்குது மக்களே. நானா ஒர்க்கர்ஸ் சைடு தாங்க நிற்கிறேன். Fellas are really starting to piss me off. There's no need for violence. Please, put it down. வீட்டோ வேணாடா No one வேணாடா. more trouble. Don't look that way to me. Right now, looks like you got big trouble, don't you? Now, if you all don't want to start looking for new jobs, you'll be back to work in the next 10 minutes. You see, Vito, all they do is bitch and moan. பாவி. You're Scaletta's boy, ain't you? தெரியுது பாருங்களேன் வீட்டோ பையன் Your இவனுக்கு. dad used to talk about you all the time. You look just like him. But what are you doing working for this bastard? After what he did to your old man? என்ன சொல்றான் மக்களே? Right now. அப்போ வீட்டோட அப்பாவை இவன் தான் கொண்டானா டைரக்ட் தான். Come on, let's go. Full of shit, huh? That bastard killed your father, அதே Vito. தாங்க. They're just trying to get under your skin. Derek? அவ்வளவுதான் மக்களே. இப்பதான் ஆட்ட ஆரம்பிக்க போகுது. Ask him how your dad drowned that night. வீட்டோ ஆரம்பத்துல இருந்தே இவனை எனக்கு பிடிக்கலடா. திருக்கி விடுறா. And then Steve come back alone. And all wet. Stop டேய் pointing டேய் that ஸ்டீவ் thing. கொன்றது What மக்களே. happened with my father, Derek? Are you nuts or what? Who are you gonna trust, me or these now unemployed losers? We known each other for a long time, Vito. Think of all Why the were you things. all wet, Steve? You dive in and try to save him? Because he wouldn't stay underwater. பாவி ஸ்டீவே என்ன நக்கல் பாத்தீங்களா அவனுக்கு. I was there. சாவடிச்சிருக்கான் மக்களே. வீட்டோட அப்பாவை தண்ணியில மூழ்கடிச்சு சாவடிச்சிருக்கான் Tell ஸ்டீவ். that to my mother. யார் கட்டளை இட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா டைரக்ட். Kill him. No, not here. We'll settle things with him later. ஏய் யார நாசம் பண்றா அப்படின்றது இப்ப தெரிஞ்சிரும்டா. You disappoint me, Vito. You really do. வரேன்டி உனக்கு வரேன். இதுதான் I'm நான் gonna காத்துக்கிட்டு do a hell இருந்தேன். of a lot more than disappoint you, Derek. இப்பயே ஒரு பயங்கரமான ஃபைட் இருந்தா வெறித்தனமா இருக்கும். அப்படியே பம்பி Your ஓடுறானுங்க. dad. Not right now. I gotta get that before he runs away. Time to teach that fat a lesson. Vinny, where'd you சீனு get மக்களே. that? Doesn't matter. Okay, the odds are even. ஆனா டெரெக்கு சரியான நக்கலுங்க. நம்ம அப்பாவை கொன்னுட்டு நம்மளுக்கே இந்த இடத்துல வேலை கொடுத்தான் பாத்தீங்களா. பரவாயில்ல எம்ப்ளாயிஸ் நம்மளுக்கு பேக்கப் கொடுக்குறானுங்க. பட் அவங்க பேக்கப்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடிச்சு செதற விடுவோம். வேற என்ன கன் இருக்கு? வேற ஹெவியான கன் டாமி இருக்கு மக்களே. ரீலோட் பண்ணிட்டு பட்டுன்னு செதற விடுவோம். அவ்வளோதான் செத்தான். அங்கே ஒருத்தன் ஓடுறான். அவனும் செத்தான். கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணி ஓடலாம். இங்கே யாரோ ஒருத்தர் இருக்கான். மண்டை நீட்டுறான். செத்தான். இந்த இடத்துல கவர் எடுத்துப்போம். கார்லலாம் வரானுங்க பாருங்களேன். கரெக்டாக மண்டை காட்டுரு. ஓடுறான் பாருங்க. அது ஸ்டீவா யாருன்றது தெரில. சொட்டத்தலைங்க இருங்க கொஞ்சம் நல்லா முன்னாடி போயிட்டு பட்டு முன்னாடி போம். இங்கே கவர் எடுத்துப்போம். எல்லாம் அங்கே தான் கும்பலாக நிற்கிறானுங்க. வரானுங்க பாருங்க. இன்னும் முன்னாடி போகலாமா? அவனுங்களும் கவரில் நின்று தான் ஆடுறானுங்க. இது வரான். செத்தானா இல்லை சாவில். இந்த சைடில் ஓடி போயிட்டு கரெக்டாக அவ்வளோதான் செத்தான். இப்போது ஆமோலாம் ஃபுல் பண்ணிப்போம் மக்களே. ஓடி போயிட்டு டாமிகன் ஆமோ எடுத்துட்டு இங்கே இருக்கான் பாருங்க. ஓடுறான் பாருங்க. செத்தான் அவனும். இங்கே கவர் எடுத்துப்போம். அங்கே யாரும் இருக்க மாதிரி காட்டுது. எங்கே இருக்கான்? எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க கிரேட்ஸ் பின்னாடி. இது ஓடுறான். கவர் எடுக்கிறான். கரெக்டாக ஸ்டீவ் தானே அது? இவனை தான் சொன்னேன். அந்த சொட்டத்தலை மாதிரி தான் தெரியுது. செத்தான். ஸ்டீவா யார்? கிட்ட போய் பார்த்துட்றேன். ஸ்டீவ் மாதிரி தான் தெரியுது. ஆமாம் மக்களே ஸ்டீவை சாச்சிட்டோமா? வேறு லெவலு. ரீலோட் பண்ணிப்போம். இன்னும் வேறு யாரும் இருக்கானுங்களா?
இல்லைங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல. இப்போ நமக்கு டெரெக்கு கச்சேரி வைப்போம். உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன் டெரெக் ராசா எங்கே இருக்கீங்க? வாயிலே வடை சுடுவானே அவன். அமைதியாக இருக்கு. இருக்கா மக்களே, ஆளுங்களை அமுச்சு விட்றான். பட்டுன்னு ஆளுங்களை தெறிக்க விடுவோம். சாவுங்கடா. ஒருத்தன் காலி, இன்னும் ஒருத்தன் இந்த சைடில் ஓடி வரான். அவனும் காலி. இன்னொருத்தனும் இங்கே இருக்க மாதிரி காட்டுது. டெரெக் வந்து மேலே இருக்க மாதிரி காட்டுதுங்க. முதல்ல அவனோட அல்லக்கை இங்கே இருக்காருங்க. நம்ம அப்பா மாதிரியே நீ இங்கே செத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இருங்க மேலே போய் அவனுக்கு சாவனா என்னன்றதை காட்டுவோம். இங்கே கவர் எடுத்துப்போம். அடிக்கிறானுங்க, மேலேருந்து அடிக்கிறானுங்க. அங்கே நிற்கிறான் பாருங்க. மால்ட்டாவெலாம் தூக்கி போடுறாங்க. கரெக்டாக செத்தா மக்களே. ஒருத்தன் மால்ட்டா போடுறான். ஓடிடலாமா? ஓடிடலாம்ப்பா. இங்கே உட்காந்துட்டே இருந்தோன்னா நம்மளை சாச்சிடுவான். இங்கே கவர் எடுத்துப்போம். கரெக்டாக ஓடு. நிற்காத. இந்த இடத்துல கவர் எடு. இங்கேருந்து வியூ தெரிதா? தெரிய மாட்டேங்குது. திருப்பி இந்த சைடில் ஓடிடலாம். ஓடி தான் அடிக்கணும், வேறு வழியே இல்லை. இங்கே ஒருத்தர் ஓடி வரான். 2 பேர் ஓடி வரானுங்க. கரெக்டாக. ஐயோ மிஸ் ஆகுது மக்களே. ஓடிடும். இங்கே கவர் எடுத்துப்போம். இங்கே வரான் பாருங்க. செத்தான். இன்னும் ஒருத்தர் இருக்கானோ. இங்கே கவர் பட்டுன்னு எடுத்துகிட்டு இது இங்கே வரான் பாருங்க. அவ்வளோதான், அவனும் செத்தான். இப்போ மேலே டெரெக் மட்டும் தான். கிட்ட போய் அடிச்சிடுவோம். எதுக்காக நம்ம இங்கே வெயிட் பண்ணணும்? வரண்டி ராசா. வெயிட் பண்ணு. இங்கே தானே நீ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க. அவனை கிட்ட வந்து உனக்கு தெறிக்க விட்றேன். செத்தியா நாயே. சாவு நாயே. என் அப்பாக்காக. I'd spent my whole life trying not to make the same mistakes my old man did. நாய். Then I find out I'm following in his footsteps. It's good to finally know the truth, though. And Derek's death also helped me resolve another problem. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, டெரெக்கும் வந்து ஒரு மாஃபியா ஃபேமிலியை சேர்ந்தவங்க. யாருக்கு ஒர்க் பண்ணுறான் அப்படின்றது தெரில. ஸோ அவனுங்க வந்து நம்மளை சும்மா விட மாட்டானுங்க. கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை பண்ணுவானுங்க. இன்னமும் மிஷின் முடிஞ்சதா இல்லையா? கீழே ஒரு 2 பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், மேப்பில் யாரையோ காட்டுது. அவனுங்களையும் வழி அனுப்பிச்சி விட்ருவோம். ஏதாவது கேஷ் இருக்கா? நாம எடுக்க முடியாது. அங்கே பாருங்களேன், கேஷ் எவ்வளோ இருக்குன்ட்டு. எடுக்க முடியல மக்களே. ஏதாவது ஆப்ஷன் இருக்கா எடுக்கிறதுக்கு? டேபிளில் தான் கேஷை வச்சுருக்கானுங்க. வரான்ப்பா. வந்து சாப்பிடா. இன்னொருத்தர் இருக்கான். நீ வந்து செத்துறா. நீங்கள் தான் வெளியே வெயிட் பண்ணுறது. அவ்வளோதான், செத்தான். சூப்பருங்க. கேஷை திருப்பி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவா. இருக்குப்பா. டேக் த மணின்னு வருது பாருங்க. சூப்பருங்க. $2200. 2007 $22,500 மக்களே. அவ்வளோதான், எடுத்தாச்சு. ஆக்சுவலாக அது சர்ச் பண்ண சொல்லியிருக்கு. டெரெக்கோடைய டெஸ்க்கை வந்து சர்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி. நான் அதை கவனிக்காமல் விட்டுருக்கேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா $27,000 வந்து நம்ம ஏர்ன் பண்ணோம். ப்ரூனோக்கு வந்து ரீபே பண்ணுறதுக்கு. $27,000 நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது வண்டியை. What about the cops? Yeah, they might be a problem. But anyone who saw it will swear we did it in self-defense. You were never here. All right. சூப்பர் மக்களே. இவனுங்க வந்து பழி ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அதாவது காப்ஸ் வந்து கேட்டானுங்கன்னா நாங்கள் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி. இருங்க, இங்கே ஆக்சுவலாக நம்மளால் காரை விற்க முடியும். எவ்வளோக்கு இந்த கார்லாம் விலை போகுது? இங்கே தானே வரும். மேலே காட்டுது பாருங்களேன். ராப் ஷாப்ஸ் ஆர் பிரிங் கார்ஸ் டு ப்ரூஸ்கி. ஆமாம், ரைட்டு மக்களே. அப்போ நம்ம கார்ஸை எங்கே விற்கணும்னா, ஒரு தரப்பான் பாருங்கள், மைக் ப்ரூஸ்கின்ட்டு, அதாவது ஸ்கிராப் யார்ட் கார்ஸ்ன்னு வச்சுருப்பான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் கார்ஸை விற்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா நம்ம ஷாப்ஸை ராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கு. பட் ஷாப்ஸை ராப் பண்ணோன்னு வைங்களேன், ஒரு $500-600 தான் கிடைக்கும் மக்களே. அது வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் அந்த மைக் ப்ரூஸ்கியோடைய ஸ்கிராப் யார்ட் போயிட்டு கார்ஸ் பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பட்டுன்னு ஸ்கிராப்பில் போட்டு காசு சேர்க்குற மாதிரி பார்க்குறேன். இதுதாங்க மைக் ப்ரூஸ்கியோடைய ஸ்கிராப் யார்டு. இருங்க, இப்போ வண்டியை கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு எவ்வளோ பே பண்ணுறான் அப்படின்றத பார்ப்போம். அப்படி சப்போஸ் நிறைய இருந்ததுன்னு வைங்களேன், இங்கே பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம பட்டுன்னு விட்டு காசு சம்பாதிச்சிடலாம். முதல்ல ஒரு வண்டிக்கு எவ்வளோ தரான் அப்படின்றத பார்ப்போம். ஆஹா, இடவிடமாக பார்க்காது. கரெக்டாக உள்ளே விட்டுட்டு இப்போ நம்ம வெளியே போகலாம். அண்ட் என்ன பண்ணோன்னா, மேலே வந்து ஒரு பேனல் மாதிரி இருக்கும். அதை வந்து பிடிச்சி இழுத்தா தான் இந்த ஸ்க்ராப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை பட்டுன்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்குள்ளே அடுத்த காரை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. $449 தானா? டேய், நான் எந்த காலத்தில் நான் சம்பாதிக்கிறது? மக்களே கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஒரு காருக்கும் பார்த்தீங்கன்னா $500 உள்ள தான் கிடைக்குது. அப்போனா எப்படியும் ஒரு 20-25 கார்ஸை நான் விடணுமோ இந்த மாதிரி. ஆஹா, பொழுது விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி விட்டு சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மிஷினை கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, ஒரு சின்ன ட்ரிக்கு கண்டுபிடிச்சேன். அதாவது இங்கே நீங்கள் ஸ்க்ராப் யார்டில் வந்து ஒரு காரையை எடுத்துகிட்டு வந்து ஸ்க்ராப்பில் விடுறீங்களே,
அது மாதிரி விடும்போது செம்ம கடுப்பாகுது. நீங்கள் வெளியே ஒரு வாட்டியும் ஓடி போய் ஏதாவது காரை தேடி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே விடிஞ்சிருதா. அதனால் என்ன பண்ணோன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு வர காரை வந்து ஸ்க்ராப் யார்டில் விடாதீங்க. இங்கே ஓரமாக இப்படி பார்க் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல எப்பயுமே ஒரு கார் வந்து ஸ்பான் ஆகுதுங்க. பட் பக்கத்துலேயே இருந்தோன்னா ஸ்பான் ஆக மாட்டேங்குது. இந்த காரை திருடிட்டு பட்டன் ஸ்க்ராப் யார்டில் போய் நீங்கள் சேல்ஸ் அடிச்சிடுறீங்களா. சேல்ஸ் அடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு வந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஓரமாக நிப்பாட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த காரில் ஏறி சும்மா இங்கே பக்கத்துலேயே எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கார் வந்து திரும்ப ஸ்பான் ஆகி இங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ அப்புறமா நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா பட்டுன்னு காசு சேர்க்குற மாதிரி இருக்குது. இது ஒன்று தான் நான் கண்டுபிடிச்ச கிளிச்சு. ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை மணி நேரம் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சேல்ஸ் அடிச்சிட்டேன். எவ்வளோ தரானுங்க இதுக்கு? அதுவே $450. இப்போ அங்கே கார் இல்லையா, நான் என்ன பண்ணுறேன், இந்த காரை எடுத்துகிட்டு சும்மா இந்த ரோட்டோடைய மொனை வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து பார்க்குறேன். அந்த கார் ஸ்பான் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஒரு கிளிச் மட்டும் தாங்க நான் தேடினதில் பக்காவாக ஒர்க் ஆகுது. இல்லைனா ஸ்டோரை ராப் பண்ணலாம். ஸ்டோரை ராப் பண்ணணும்னு வைங்களேன், இன்னும் தலைவலியாக இருக்குது. காப்ஸ் பிரச்சனை பண்ணிட்டுருக்கானுங்களா, அது கொஞ்சம் கடுப்பாகுது. இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். இங்கே வரைக்கும் வெளியே வந்துட்டோமா, பட்டுன்னு ஒரு யூ டர்ன் அடிச்சுட்டு இப்போ நம்ம அந்த இது மைக் ப்ரூஸ்கியோட இடத்துக்கு போய் பார்ப்போம். அந்த கார் ஸ்பான் ஆகிருக்கும் பாருங்களேன். இது ஒரு மெத்தடு ஓரளவு ஈஸியாக இருக்குது. வேறு ஏதாவது ஃபாஸ்ட்டான மெத்தட் தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். பொறுமையாக வச்சு தடவிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, கார் வந்துருச்சு. இதை தான் சொல்கிறேன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பட்டுன்னு காசு சம்பாதிக்கலாம். இந்த வாட்டி ஏதோ ஒரு வேன் மாதிரி நின்றுருக்கு பாருங்கள். ஸோ ஒரு வண்டிக்கும் ஒரு விதமாக காசு தரானுங்க. பட் $500 தாண்ட மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. இந்த வாட்டி இதை விட்டுருவோம். ஓகேங்க, இந்த ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் காசு சம்பாதிச்சுட்டு அடுத்த மிஷனை நம்ம ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே, காசு சம்பாதிச்சாச்சு. மொத்தமே $27,000 தாங்க நம்ம சம்பாதிக்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா $23,000 சம்திங் வச்சுருந்தேன்னா ஒரு 3-4 கார் தான் விட்டேன். அண்ட் மணி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. நல்ல வேலை. நான் என்ன நினச்சேன்னா இன்னும் ஒரு $27,000 சம்பாதிக்கணுமோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். நைஸ் மக்களே, இப்போ ஜோயை போய் மீட் பண்ணோம் அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரி காட்டுது. அந்த இடத்துக்கு போகலாம். அவ்வளோதான் மக்களே, ஜோயோட இடத்துக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஜோய் பாதி காசு சம்பாதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு $25,000, அவன் ஒரு $25,000 போட்டு அவன் ப்ரூனோக்கு ரீபே பண்ணுவானுங்களா இருக்கும். என்ன பிளான் வச்சுருக்கான்னு தெரியல. மேலே போய் முதல்ல கேட்டு பார்ப்போம். ஜோ இருக்கியாடா வீட்டில்? இருக்கான் மக்களே, ஏன்னா அவன் தானே நம்மளை வர சொல்லியிருக்கான். Joe wasn't home. ஏய் இல்லையாப்பா. At first I thought he was just running a little late, so I went to grab something to eat. எங்கே போய் தொலைஞ்சான் ஜோ? ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு சாப்பிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டு வந்திருக்கான் 2 வீட்டோ. hours later, Joe still wasn't home. என்ன மக்களே, 2 மணி நேரம் கழிச்சும் இல்லை அவன். Dark, and I was getting worried. I had to go look for him. எங்கே போய் தொலைஞ்சான் மக்களே? அவன் தானே மீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னான். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர சொன்னான். 6 hours போயிடுச்சுங்க. வீட்டவும் தேடிக்கிட்டே இருக்கான். Maybe பட் Joe ஆளை checked காணோம். in with Eddie at the Falcon. Maybe Joe checked in with Eddie at the Falcon. ஓகேங்க, எடியை போய் மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி காட்டுது. மேபி எடிக்கு தெரியுமா, இல்லை ஃபால்கோனை மீட் பண்ண ஜோய் போயிருக்கானா என்ன அப்படின்றது தெரியல. நம்ம எடியோடைய பிளேஸ்க்கு போய் அங்கே இருக்கானா அப்படின்றத விசாரிச்சு பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே, ஃபால்கோனுடைய பாருக்கு வந்தாச்சு. ஒருவேளை ஃபால்கோன் வர சொல்லியிருப்பானோ ஜோயை, ஏதாவது ஜாப் இருக்குது அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக. தெரிலங்க என்னன்ட்டு. பட் 6 மணி நேரம் ஜோயை காணோன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்கே தான் எப்பயுமே மீட்டிங் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. Vito, good, you're here. You hear what happened? Wow, what's going on? Henry's dead. What? The chinks hacked him to death in broad daylight. Why? So you don't know anything about it? வீட்டு தெரியாத மாதிரியே சமாளிக்கிறான். Henry wanted to bring me in on some deal, but I passed. What happened? விக்ராம் மக்களே. Yeah, well, Henry was stupid. He was dealing dope with the tongs. He knew this was off limits and he got caught. Carlo let him off with a small fine and told him he'd forget about it. But the chinks double-crossed Henry and hacked him to pieces in the middle of the park. Shit. Ain't no doing business with the yellow man. கண்டுபிடிச்சிட்டானுங்க But மக்களே. there's worse. Henry wasn't working alone. Yesterday, some guys massacred a shitload of the chinks over in Chinatown. Now they figure it must have either been us or Vinci. They already started threatening Vinci. If this don't get settled fast, we're all in deep shit. You sure you don't know nothing about it? உண்மையை ஒத்துக்கூடா. Not a thing, Eddie, I swear. Yeah? How about Joe? Joe? Joe was with me last couple days. ஏய் ஜோயை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறானுங்களோ? Well, you're lucky then. Carlo's out of town right now, but when he gets back, it ain't gonna be pretty. No shit. You better not be shitting me, Vito. எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டான் மக்களே. எல்லாமே கண்டுபிடிச்சிட்டான். சும்மா வீட்டோ வந்து விசாரிக்கிற மாதிரி Let's விசாரிச்சுட்டு try இருக்கான். Giuseppe next.
He keeps his ear to the ground. எனக்கு என்னமோ ஜோய் ஜூசப்பி கிட்டலாம் இருப்பான் அப்படின்றதுல நம்பிக்கையே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபால்கோன் தான் கடத்தி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சம்திங் கேம் ஆடிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டான் இவன் முதுகுக்கு பின்னாடி வந்து நம்ம ஒரு பெரிய டீல் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டான் ஃபால்கோனும் எடியும். ஸோ அதனால ஜோயை கடத்தி வச்சு நம்மகிட்ட கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் என்ட்ரி செத்துட்டான் அப்படின்ற விஷயம் தெரியுது. என்ட்ரி வந்து இவங்க முதுகு பின்னாடி டீல் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயமும் தெரியுது. அப்படி இருக்கும்போது வீட்டோவும் ஜோயும் என்ட்ரி கூட இருந்தாங்கன்ற விஷயம் அவனுக்கு தெரியாமையா இருக்கும். ஸோ எம்பையர் பேல வந்து ஒரு ஆல் அவுட் வார் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல வந்து என்ட்ரியை கொண்டதுக்கு வாங்க பழி வாங்கணும் ஞாபகம் இருக்கா? பட் வாங்க என்ன நினச்சிட்டு இருக்கானுங்கன்னா நம்ம வந்து தனியாக செயல்படலை, ஒன்று ஏதோ ஒரு கேங் மெம்பர் பேக்கப்போட செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ஃபால்கோன் அப்படி இல்லைனா ஃப்ராங்க் வின்சியை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போடுறாங்க போல. ஸோ இப்போ மெயினாக சொல்ல போனோம்னா சைனீஸோட எல்லா சந்தேகமும் யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வின்சி மேலே தாங்க. ஸோ ஃப்ராங்க் வின்சி என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரியல. நம்ம முதல்ல ஜுசப்பியோட இடத்துக்கு போய் ஜோய் அங்கே இருக்கானா அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக வீட்டவும் பாவம் ஒரு இடமா ஜோயை தேடி அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். பட் எங்கேயுமே கண்ணில் தென்பட மாட்டேன்றான். அட்லீஸ்ட் இங்கேயாவது இருப்பானா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு லாக் பிக் வாங்க வருவோம். இந்த இடம் தானே? ஆமாம் மக்களே, இங்கே இருக்கு பாருங்கள் டோரு. இல்லையே இது கிடையாதே, இந்த டோர் மக்களே. மறந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இவங்ககிட்ட வந்து. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பான்னு நினைக்கிறேன். எஸ், இந்த டோர் தான். ஜுசப்பி இருக்கானடா? Hey, Giuseppe, I'm looking for Joe Barbaro. Was he here today? Hello, Vito. Yeah, Joe came by today. வந்திருக்கான். Great, I've been looking for him the whole day. Did he say where he was heading? Well, no, he didn't. I don't think he know himself. How come? Well, he was looking for a job, but before we managed to finish our conversation, a few guys came and took him away. அடடா. Who? It was Vinci's people. சுத்தம் They மக்களே. said Mr. Vinci wanted a word with him. You know where they would have went? No lo so. Maybe to the bar, the Mona Lisa. Shit. Is there something wrong? Not sure. Let's just say we're not on the best of terms with Mr. Vinci these days. Yeah, Joe didn't look too happy. I got a bad feeling about this. I better go find out what's going on. I hope it's nothing serious. Buona fortuna, Vito. ரைட்டு மக்களே, ஃப்ராங்க் வின்சியோடைய ஆளுங்க தான் ஜோயை தூக்கியிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ராங்க் வின்சிக்கு. அதாவது சைனீஸ் ஆளுங்களை வந்து வீட்டவும் ஜோய் தான் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்கானுங்க. அதனால தான் இப்போ குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஜோயை 2 தட்டி உண்மையை வாயிலிருந்து வர வைக்கலாம்னு நினைக்கிறானா, இல்லை ஜோயை போட்டு தள்ள நினைக்கிறானா? அடடா, போய் டக்குன்னு காப்பாற்றுவாங்க. ஸோ ஃப்ராங்க் வின்சியோடைய ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மோனாலிசா பாரில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் போய் செக் பண்ணி பார்ப்போம். இதுதாங்க அவன் சொன்ன பார், மோனாலிசா பார். ஆமாம், இதுதான் ஃப்ராங்க் வின்சியோடைய ஹைட் அவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட் அவுட் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? Freeze and maybe I won't kill you. Hey, fellas. Look at the balls on this guy. Nice to see you too. Don't move a muscle. Come on, listen to the friendly bartender and stop around, Vito. Now, first of all, I gotta ask you to slowly toss your guns on the floor. No funny business neither. The bartender's got the itchiest trigger finger in town, huh? I'm not armed. Okay, so what are you doing here, Vito? We wasn't expecting you. I'm looking for Joe Barbaro. I heard some of your guys picked him up. Maybe. What are you trying to pull? Me and Joe didn't do nothing to you. Mr. Vinci doesn't seem to think so. He wanted a few things explained to him. So that's what Joe is doing. And since you've stopped by, why don't we go and join them? And what if I don't want to? These guns say you do. But don't worry. It's got a hell of a view. அடப்பாயில் அடிச்சிட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ஜோயும் அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மாலாம் இவனுங்க கேள்வி கேட்குற ஆள் மாதிரி தெரியல. Shit. எங்க இருக்கான் ஜோ? அங்கே பார்த்தீங்களா? அடிச்சு நாசம் Hey, பண்ணிடுறாங்க. what's up, Joe? The assholes went to take a leak. Great. But can you explain to me why the we're here? That old Vinci can't see what's going on right in front of his face, and he thinks I can explain it to him. Idiot. Oh, the happy couple is here already. Welcome, Vito. What's going on? You got no reason to treat us like this. No reason? No reason? First, the business with Leo. And then all hell breaks out in the city. The chinks, they're going nuts. Everybody's fighting like lunatics. And now, those yellow bastards are threatening to kill me. It's out of control. Now, I'm too old for this shit, so you're gonna tell me what the hell's going on here. Come on, I'm all ears. என்ன தெரிஞ்சுக்கணும்னு Mr. நினைக்கிறான்? Vinci, look. I don't know what the hell's going on here. Believe me. Me and Joe ain't got nothing to do with it. That ain't what I wanna hear. Yeah, well, that's your problem, because we don't know shit about any of this. That's too bad. அடப்பாவி, தெரியலனா கூட விட மாட்டான்னு நினைக்கிறேன் மக்களே. அடிச்சு நாசம் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு வின்சியோடைய கதையை முடியணும்னு நினைக்கிறேன். Finally,
We don't got much time. அதே We தான். gotta do something. All right. We'll try to break the pipe. Come on, help me out. I can't do it by myself. Okay. சீனு மக்களே 2, 3. போடுறா வெயிட்டை போடுறா ஜோ 1, 2, 3. போடு. Again. ஐயோ பார்க்குறான் இவன் வேற. 2, 3. அவ்வளோதான் மக்களே எஸ்கேப்பு. பட் கயிறு இருக்கே கையில். கயிறை ஊற்றிட்டீங்களாடா? எங்கே போனானுங்க? சூப்பராக ஒழிஞ்சிட்டானுங்க மக்களே. அடி ஜோ வேற லெவல்ரா. You filthy. ஏய் கன்னி எதுவுமே இல்லையேப்பா. கன் இல்லாமல் எப்படி விளையாடுறது? ஸ்னீக் பண்ணி தான் விளையாடணுமா? இல்லை மக்களே டேக் த கன் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஓகே இவனை அடித்து கொண்டு இருக்கான்ல ஜோ, இவனோட கன்னை நம்ம எடுத்துக்கணும். ரிவால்வர் தான் வச்சுருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை. அது ரெடியாகவே ஆடுவோம் மக்களே. ஸ்னீக்லாம் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு மண்டேலே வச்சாச்சு. பட்டுன்னு போவோம். இங்கே வேறு யாரும் இருக்கானுங்களா? இருக்கானுங்க. இந்த சைடில் இருக்கானுங்க. இந்த இடத்துல போய் கவர் இதோ இங்கே இருக்கான் பாருங்கள். கரெக்டாக மண்டேல அவ்வளோதான் செத்தான். ரீலோட் பண்ணிவிட்டு இங்கே ஒருத்தர் இருக்கான். கரெக்டாக போட்டான். மண்டை க்ரௌச் பண்ணிட்டான். கிட்ட போய் காலி பண்ணுவோம். இங்கே தானே உட்காந்துருக்கான். அவ்வளோதான் செத்தான் மக்களே. வேறு ஏதாவது நல்ல கண் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கீழ் வழியாக தான் நம்ம போகணும் போலங்க. ஆஹா ஏகப்பட்ட பேர் நின்றுருக்கானுங்க. கரெக்டாக மண்டை இங்கே ஒரு ஜோ தள்ளுறா, நவுறா, தயவு செஞ்சு நவுறா. மண்டையில் மட்டும் பட மாட்டேங்குது, மற்ற எல்லா இடத்துலையும் போடுது. கரெக்டாக அவ்வளோதான் மண்டையில் அடிச்சாச்சு. அவன் பிஸ்டல் வச்சுருக்காங்க, அதுக்கு ஸ்விட்ச் பண்ணிப்போம். இருங்க பிஸ்டல் மாற்றிக்கிறேன். சீனு மக்களே இங்கே இருக்கான் பாருங்க. ஓடுறானுங்க பாருங்களேன், பயந்து விட்டுருவான் அவ்வளோ சீக்கிரம். சாவனாயே பம்லேயே வைக்கிறான். செத்தியா? இன்னொரு பம் ஷாட்டு இல்லை, செத்துறான் மக்களே. பட் இன்னுமும் ஆளுங்க இருக்கானுங்க. இங்கே வேறு நல்ல மிஷின் கன்னு இல்லைனா எஸ்எம்ஜி இருந்தால் சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கான் பாருங்கள், மண்டையில் வச்சாச்சு. இந்த சைடில் கட் பண்ணிக்கிறேங்க. இந்த சைடில் கட் பண்ணிவிட்டு இப்படி போகலாமா? இங்கே இருக்கான் பாருங்கள். ரொம்ப ரஷ் பண்ணி விளையாண்டோன்னு வைங்களேன், கொஞ்சம் ரிஸ்க் மக்களே. கொஞ்சம் கவர் எடுத்தே விளையாடுவோம். ஓடி போய் எங்கேயாவது சொருகிற போகிறோம். இவன் வேறு ஜோ குறுக்கால ஓடுறான். கரெக்டாக மண்டை இங்கே ஒருத்தன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான். கரெக்டாக மண்டை ஒழிஞ்சிடான். அதுக்குள்ளே மண்டை நீட்டுறே. யாரா? நல்ல வேலை பின்னாடி இருந்து அடிக்க வந்தான். ஜோய் காப்பாற்றிட்டான் மக்களே. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இருங்க நம்மளும் இப்போ ஃப்ளாங்க் பண்ணி அடிப்போம். ஒரே இடத்துல நின்றுதோம்னா வேலைக்கு ஆகாது. இந்த சைடில் நல்லா ஃப்ளாங்க் பண்ணி போய் இதோ இங்கே இருக்கான் பாருங்கள். அவ்வளோதான் செத்தான். இங்கே ஒருத்தர் இருக்கான். மண்டே டப்புன்னு ஓடுறானுங்க எல்லாம். இந்த இடத்துல கவர் எடுத்துப்போம். கரெக்டாக சாவிடா. செத்தானா? இங்கே ஒருத்தன், அவனும் செத்தான். அவ்வளோதாங்க. இங்கே இருக்க ஓரளவுக்கு எல்லாருமே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே நம்ம முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கீழே இறங்க வேண்டியது தான் வேலை. ஆமோஸ் எல்லாமே பிக் பண்ணிப்போம். எல்லாருமே பிஸ்டல் ரிவால்வர் தான் மக்களே வச்சுருக்கானுங்க. நம்மளை ஃபஸ்ட்டு போக சொல்கிறான், அவர் கவர் பண்ணுறாராமா. இருப்பானுங்க பாருங்கள் ஏகப்பட்ட பேர். இந்த சைடில் வழி இதாக இருக்குது, லாக் ஆகிருக்கு. ஸோ அப்படியே கீழே போகலாம். இங்கே யாராவது இருக்கானா? இல்லை மக்கள் இங்கேயும் யாருமே இல்லை. இங்கே இருக்கான். எங்கே இல்லைன்னு நினச்சனோ அங்கே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டெப்லையும் நின்றுருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே எவனாவது இருக்கானா? எஸ் மக்கள் இருக்கான். மண்டிலே வச்சாச்சு. இங்கே எவனாவது இருக்கானா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருப்பான்னு நினைக்கிறேன். என்னடா எதிர்பார்க்கும் போது யாருமே இருக்க மாட்டேன்றீங்க. இனிமேல் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கான். ஷார்ட் கன்னில் திருக்கி விடுறான். இருங்க ரீலோட் பண்ணிட்டு இங்கே தானே இருந்தான். ஓட்டானோ? இங்கே பாருங்களேன், நெருப்பை மூட்டி விட்டானுங்க. மால்டாவை போட்டிருக்கானுங்க மக்களே. மால்டாவை போட்டுவிட்டு ஓட்டானுங்க. இருங்க இந்த சைடு வழியாக ஜம்ப் பண்ணிப்போம். ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க உள்ள. டப்புன்னு கவர் எடு. எல்லாம் ஹெவியான கன்ஸை வச்சுருக்கானுங்க. கரெக்டாக மண்டல சொரியாச்சு. அவன்கிட்ட இருக்க கன்னை எடுத்துப்போமா? எல்லாம் எஸ்எம்ஜி ஷார்ட் கன் அந்த மாதிரி வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒருத்தன் மண்டை நீட்டிகிட்டு இருக்கான் பாருங்க. கரெக்டாக மண்டையிலே வைப்போம். இங்கே கவர் எடுத்துப்போம் பட்டுனை. கரெக்டாக மண்டையில் அவன் கையில் டாமி கன் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே ஷார்ட் கன்னு எஸ்எம்ஜி அதெல்லாம் தூக்கணும். மண்டை நீட்டணும்னா நம்மளை செதற விட்டுருவானுங்க. பட்டுன்னு ஷார்ட் கன்னை எடுப்போம். அதுக்கப்புறம் எஸ்எம்ஜி கிரீசர் கன் ஆக்சுவலாக அதையும் எடுத்தாச்சு. இங்கே கவர் எடுத்துப்போம். ஷார்ட் கன்னில் தெறிக்க விடுவோம். அங்கே ஒருத்தன் லாங்கில் நின்றுருக்கான். அவனுக்கு கிரீசர் கன்னை வச்சு தெறிக்க விடுவோம். என்னடா கிரீசர் கன் எடுத்து நீ கையில் காட்ட? ஓகே இருக்குது மக்களே. ரீலோட் பண்ணிப்போம். பட் ஆமோ கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக மண்டேல அவ்வளோ செத்துட்டான். இங்கே ஒருத்தன் விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கான். கரெக்டாக சாவல மக்களே. இருங்க இங்கே போய் கவர் எடுத்துப்போம். 2 பேர் இருக்கானுங்க. அவ்வளோதான், ஒருத்தன் செத்தான். இன்னும் ஒருத்தன் கவரில் இருக்கான். பண்ணை நீட்டுறாசா, நீ நீட்ட மாட்டியா? நான் தான் வரணுமா? வரான். அவ்வளோதான் செத்துட்டான். சூப்பருங்க. அவனுக்கு இன்னெல்லாம் கன்ஸ் வச்சுருக்கானுங்களோ எல்லாத்தையுமே பிக் பண்ணிப்போம். ஆமோ ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த லொக்கேஷனுக்கு போவோம். இன்னும் ஒருத்தர் இருக்கான். எங்கேயோ ஷார்ட் கன்னை வச்சு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கான். ஜோ இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் மக்களே.
மண்டே நீட்ரா அவ்வளோதான் செத்தாங்க. சூப்பர். எவனோ ஒருத்தன் டாமிகன்லாம் வச்சுருந்தான். இது என்னது M1 கிராண்டு, இதை எடுத்துப்போம். ஷார்ட் கன் நம்ம கிட்ட இருக்குது. யாரோ டாமிகன் வச்சுருந்தானே, அதுக்கு தான் இதோ டாமி இல்லை மக்களே, தாம்சனா வேறு மாதிரி இருக்குல்ல. என்ன கன்று இருங்க, இது M1 கிராண்டு. டாமிகன் தானோ வேறு மாதிரி இருக்குது, தாம்சன் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஸ்டெப்ஸு கீழே இறங்கணும். எங்கே இருக்குது ஸ்டெப்ஸு இறங்குற வழி? இந்த சைடில் போகணுமா? இல்லையே, லாக்காக இருக்குது. ஜோ உனக்கு வழி தெரியுமாடா எப்படி போகணுன்ட்டு? இருங்க, இந்த சைடாகவே போகலாம். கிரேனேட் இருக்குது மக்களே, இங்கே பார்த்தீங்களா? கிரேனேட் எல்லாத்தையுமே பிக் பண்ணி வச்சுப்போம். எல்லாத்தையும் பிக் பண்ணியாச்சு. இங்கே இருக்குது ஸ்டெப்ஸு. வாடா, எப்படி இங்கே இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எவனுமே காணும். அமைதியாக இருந்தாலே ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தங்க. சேவ் வேறு ஆகுது. இருக்கானுங்க மக்களே, எவ்வளோ பேர் இருக்கானுங்க பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ஆடுவோம். இங்கே கவர் எடுத்துகிட்டு நம்மகிட்ட தான் டாம்சன் கன் இருக்கு, கரெக்டாக செதற விடுவோம். ஒருத்தன் காலி, இவனும் காலி. கரெக்டாக கொஞ்சம் ஹெல்த் ரீஜென்ரேட் ஆன ஒன்று அவனுக்கு கவரில் போய் ஒழிஞ்சிட்டானுங்களா. இங்கே ஒருத்தன் நீட்ரான், செத்தான். இங்கே ஒருத்தன் செத்தான். இங்கே ஒருத்தன் பில்லர் பின்னாடி எஸ்கேப் ஆகிட்டான். கீழே ஒருத்தன், அவனும் செத்தான். இன்னுமும் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. இருங்க, ரீலோட் பண்ணிப்போம். முதல்ல அந்த பில்லரில் இருக்கவனை கரெக்டாக அவ்வளோதான் செத்தான். கொஞ்சம் வேறு இடத்துல கவர் எடுத்துப்போம், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. கீழே போயிடலாமா ஸ்ட்ரைட்டாக? இங்கே கவர் எடுத்துகிட்டு பொறுமையாக எங்கே இருக்கான்? இங்கே இருக்கானுங்க மக்களே. அவ்வளோதான், 2 பேருமே காலி. இன்னும் அந்த பில்லரில் ஒருத்தர் இருக்கான், அவனும் காலி. இங்கே மேலே ஒருத்தன் கரெக்டாக மண்டை செத்தான். ஓரளவுக்கு வைப் அவுட் பண்ணியாச்சுங்க. இன்னமும் 3 பேர் இருக்க மாதிரி காட்டுது. இருங்க, இந்த இடத்துல கவர் எடுத்துப்போம். எங்கே இருக்கான்? எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கான். எங்கே இருக்கான்? ஒருவேளை மேலே இருக்கானோ? இருங்க, இந்த சைடில் மேலே போய் செக் பண்ணி பார்க்குறேன். எஸ் மக்களே, மேலே இருக்கான் பாருங்கள். செத்தாங்க. இன்னும் ஒருத்தன், அவனும் செத்தான். அவ்வளோதான், மொத்தம் முடிச்சாச்சு. அவ்வளோதான் ஜோய், வெளியே கிளம்பிடலாம். பட்டுன்னு வா. அடடா, நான் வாட்டி ஏடா கூட ஹைட்லேருந்து குச்சி செத்துற போகிறேன். இன்னும் ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கான், மறட்டுறானுங்க. சுட்டா சோழியை முடிச்சிட்டா மக்களே. எனக்கு ஃபேமிலி இருக்கு, நீ தயவு செஞ்சு விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னான். ஜோய் நாசம் பண்ணிட்டான். வரண்டா, கன்ஸ்லாம் ரீலோட் பண்ணிட்டு வரேன். வா போகலாம். அவ்வளோதான் மக்களே, எப்படியோ ஃப்ராங்க் வின்சியோடைய இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். பட் இனிமேல் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகேங்க, எலிஜிரேக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது டாக்டரோடைய இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதாங்க, டாக்டரோடைய வீட்டுக்கு வந்தாச்சு. நல்ல வேளை ஜோய் உயிர் பொழைச்சிட்டான். I can make it. What do you want me to do with the money? Take it to Bruno. All right. At least that'll be out of the way. முடியல பாவம் ஜோயால். செம்மையாக நாசம் பண்ணியிருக்காங்க. Good evening, gentlemen. Oh, what happened to you? Hey, Doc. I got my ass kicked. I'm coughing up blood. What is happening today? One of your guys is already here. யாரை சொல்கிறான்? His name is Antonio Balsamo. Tony Balls? What happened to him? Somebody messed him up pretty good. I don't think he's ever going to walk again. What? யாரை சொல்கிறான்? This surprises you? All the blood, all the death. This is the lifestyle you choose. One day your luck is bound to run out. The next time, it could be you. Enough with the sermon, Doc. You have time to treat Joe? Yes, but you'll have to wait a minute while I fix Antonio up. That's okay, Doc. All right, come in. Make sure you settle things with Bruno, okay? And Vito. Thanks. Sure thing. Feel better. பட் யார் மக்களே அந்த அன்டோனியோ அப்படின்றவன்? எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. யாரை மிஸ் பண்ணுறான் அப்படின்றது தெரியல. ஓகேங்க, இப்போ நம்ம ப்ரூனோ கிட்டே போயிட்டு நம்ம இப்போ கலெக்ட் பண்ண மணி எல்லாத்தையுமே கொடுத்து டெப்டை வந்து செட்டில் பண்ணலாம். யாருக்குமே இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா இந்த மணி. வேஸ்ட்டாக கடன் வாங்கி சரக்கை விற்று அதில் வந்த லாபம் ஃபால்கோன் தான் தின்னான். ஆக்சுவலாக பார்த்தா ஃபால்கோனுக்கு தான் மொத்த மணியும் கொடுத்தானுங்க. இவனுங்க வேஸ்ட்டாக கடன் அடைக்கிறதுக்கு என்னென்னமோ வேலை செஞ்சு அடிபட்டு மிதிப்பட்டு தேவையில்லாத வேலை. ஓகே, நம்மளுக்கு என்ன வந்து ஃபஸ்ட்டு ப்ரூனோ கிட்டே போகிறோம், கணக்கை செட்டில் பண்ணுறோம், அவ்வளோதான், மிஷனை முடிக்கணும். ஆனால் இன்னொரு விஷயம் மக்களே, இப்போ ஃப்ராங்க் வின்சி வந்து நம்ம பகைச்சாச்சு. அவன் சும்மா விடுவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக விட மாட்டான். அதேமாதிரி ஃபால்கோன் பார்த்திங்கன்னா நம்ம அவனுக்கு முதுகு பின்னாடி ஒரு தொழிலை பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் மோப்பம் பிடிச்சிட்டான். ஸோ அவனும் சும்மா விட மாட்டான். ஸோ எப்படி பார்த்தாலும் வீட்டோக்கும் ஜோய்க்கும் வந்து அழிவு காலம் நெருங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம் பொறுத்திருந்து எங்கே போய் முடியுதுன்ட்டு.
அவ்வளோதான் கதவை Hey. தட்டுவோம். I need to see Bruno. Got the money? Yeah. Come on in then. You're lucky. We were just about to leave. மணி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு தான் உள்ளே விடுவாராமா. Good evening. You have the money for me? Or do you wish to extend the deadline? Here it is. I have to admit, this is somewhat of a surprise. I heard you boys had some complications. எல்லாமே தெரிஞ்சிருக்கு Yeah, பாருங்க we did. இவனுக்கு கேடி. I heard that Henry is dead. I'm very sorry to hear that. Isaac, ஃபீல் count. பண்ணுற மாதிரியே தெரியலடா, பணம் தான் முக்கியன்ற மாதிரி So your இருக்கு. little business venture was a success? You got your money, right? Right. It's just that the whole city has been turned upside down. The Chinese think the Italians attacked them, so they're going after Vinci. That's not good. Not good. இதுதான் மக்களே Does that have பிரச்சனை. anything to do with the reason you borrowed this money? Sorry, Bruno. That's none of your business. Thank you, Isaac. It looks like the debt is settled. I don't even know your name. Vito. Vito. வேற லெவல்ரா. Vito Scaletta. வெறித்தனம். Scaletta. I knew a Scaletta once. But I must say, you're much better at paying back your debts than he was. வீட்டோடைய அப்பாவையா சொல்கிறான்? His poor wife had to do it for him. டேய் So it was you who lent my father the money. அட்டா பாவி. Your father. Like father, like son. I see you don't approve. But I didn't make him borrow the money, now did I? Just like I didn't make you. If you ever need a loan, you know where to find me. பயங்கரமான சிட்டியாக இருக்குது மக்களே இந்த எம்பேர் பே. Sure. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்களா வீட்டோடைய அப்பாவை சுற்றி தான் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. அவங்க அப்பா எப்படி இறந்தாங்க, யார்கிட்ட கடன் வாங்கினாங்க, இதை சுற்றி தான் ரிவால்வ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. வீட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறான். பட் பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான், அவனே பயங்கரமான சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கான். முதல்ல அவன் தப்பிக்கணும்.